எந்த அதிகாரியும் உங்க கூட டீ சாப்பிட்டாங்க? நாங்க சாப்பிட்ட டீயா நீங்க சாப்பிட்டீங்க? நீங்களும் கடையில வாங்கி சாப்பிட்டீங்க, நாங்களும் சாப்பிட்டோம். யாரு உங்க கூட சாப்பிட்டாங்க? நாங்க துண்ண சோற எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ நாங்க துண்ண சோற அவர் சாப்பிட்டாருன்னா இப்ப ஏன் அதை சொல்லி காட்டுறீங்க? உங்க கூட டீ சாப்பிட்டோம், சாப்பாடு சாப்பிட்டோம், எந்த யார் பண்ணாங்க சொல்றாங்களா? ஆமா, இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்றாங்க. நாங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல சார்ந்த ஒருத்தரை தானே மேயராக ஆக்கி வச்சுக்கிறோம். எங்களை போய் இந்த மாதிரிலாம் நீங்க ஊரை மேயர் வந்து யாருக்கு? சேகர் பாபுக்கு தாங்க பேசுறாங்க. அவங்க எங்களுக்கு யாரும் பேசல. எங்களுக்கு 783 ரூபாய் இல்ல 800 சில்லறை எங்க சம்பளம். அதுவும் வாயில அடிச்சுக்கின்னு 783 ரூபாய் எங்களுக்கு சம்பளம். யாரு வாயில அடிச்சுக்கிட்டு யாரு எடுத்துக்கிறது? யாரு எடுத்த? கவர்மெண்ட் தாங்க எடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பொம்பளை மேயரு, சேகர் பாபு, எங்க அண்ணன் எல்லாரும் தான் எடுத்துக்கிறாங்க. இதுல வர்றது கவர்மெண்ட் தான் சாப்பிடுது இந்த பணத்தை ஏழைங்க வயிற்றுல அடிச்சு. இவங்க எதிர்க்கிறாங்க மத்திய அரச, எல்லாத்தையும் தனியார் நாட்டையே விற்கிறாருன்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல இவங்களும் அதே தானே செய்யறாங்க. இந்த மேயர் இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அவங்க எங்க 2000 பேரோட வயிற்றுல அடிக்கிறது தான் பாதிப்பு. அவங்கள பதவியை ரிசைன் பண்ண சொல்லுங்க. சிஎம் மீட்டிங் வேணும்னு சொன்னா தூய்மை பணியாளர் தேவை. எதுக்கு? உங்களுக்கு சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு போடுறதுக்கு நாங்க தேவை. நீங்க எங்களை தனியாருக்கு தான் விடுவீங்க. நாம கோவிட்ல அவங்கள பாத பூஜை செய்தோம், அவங்கள மலர் தூவி மரியாதை செஞ்சோம், அவங்கள ரொம்ப ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டணும். ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் பாத்தீங்கன்னா திமுக அரசு என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை மேயர் ஆக்கிட்டு சொல்லிட்டு பயங்கரமா விளம்பரம் எல்லாம் தேடிக்கிறாங்க. ஆனா இங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்களும் பட்டியல் சமூகம் தான். அதை சுட்டி காட்ட விரும்புறோம். இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு மூலமாக இன்னைக்கு மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் இதுவரைக்கும் இவங்களை சந்திக்கல. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். பட்டியல் சமூக மக்களை இந்த திராவிட மாடல் அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ அப்படின்றத வெட்ட வெளிச்சமா நம்ம இங்க போராட்டத்தில் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரி சொல்லியிருப்பு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதே நான் படிக்க வச்சாதான் என் பிள்ளைங்க இந்த குப்பை வேலைக்கு வராது. உண்மை சொல்லுங்க. ஆமா, வரக்கூடாது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம். நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அக்கா வணக்கம். உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா இந்த தூய்மை பணியாளரா இருக்கிறீங்க? இப்ப இங்க என்ன பிரச்சனை போயிருக்கு? என் பேர் நதியா. நாங்கள் 15 வருஷமா இங்க இருக்கிற எல்லாருமே நாங்கள் தூய்மை வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ திடீர்னு 1ஆம் தேதி அதுவுமா எங்களுக்கு கான்ட்ராக்ட்ல போய் சேர சொல்றாங்க. உங்களை தனியார் மையத்துக்கு கொடுத்தாச்சு, நீங்க என்ன பண்றீங்க, அங்க போய் ஜாயின் பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம், 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு வாக்குறுதி கொடுத்ததுதான் நாங்க கேட்கிறோம். எங்களை பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதியை நாங்க கேட்கணும். 6வது நாளாக இந்த வெயிலையும் மழையிலையும் இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்போ பணி நிரந்தரம் செய்ய சொல்லுன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா பணி நிரந்தரம் இருந்தாங்க? ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது என்ன சொன்னாருன்னா, உங்க எல்லாரும் பணி நிரந்தரம் பண்ண சொல்லிட்டு தானே வந்தாங்க. அதை நீங்க ஏன் 4 வருஷமா கேட்கல? இப்போ ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. 4 வருஷமா அவர் தனியாருக்கு எங்களை தனியார் வரவே இல்லையே. எங்களுக்கு எது இருந்தாலும் இங்க இருந்துதான் சேலரி வருது. அப்ப தனியார் எங்களுக்கு சேலரி தரலையே. இப்ப ராம்கின்ற கான்ட்ராக்ட தானே நீங்க எங்களுக்கு விட்டுருக்கீங்க. அந்த ராம்கில தான் சேலரி வியும், ராம்கில போய் சேருங்கன்னு இவங்க தானே சொல்றாங்க. அப்ப அது தனியார் மையம் தானே விட்டாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், எங்க கோரிக்கை கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்க கேட்கிறோம். அவரு பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதி கொடுத்தா போதும். 19/1/2021 என்ன சொன்னாரு? சிஎம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன், ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. ஆனா நாங்க ஓட்டு போட்டோம். அவருக்கு ஆட்சிக்கு எங்களை பணி நிரந்தரம் பண்ணல, எங்களை தனியாருக்கு தான் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி எதுக்கு எங்களை விற்கிறது? இப்போ நாங்க இந்த வேலையை விட்டா எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது. இதுதான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்குள்ள நிறைய விதவை பெண்கள் இருக்கிறாங்க. எப்படி சொல்றது, ரொம்ப வயசானவங்க. இப்ப வீட்டுல தனியா மட்டும்தான் இருப்பாங்க. வேற சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். எங்க பசங்களை படிக்க வைக்கணும், வெளியில கடை வாங்கியிருக்கோம், வட்டி கட்டணும், நிறைய விஷயம் இருக்குது எங்களுக்கு. எங்க வேலையை 1ஆம் தேதியோட பிடிங்கி எங்களை துரத்திட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. இதே ஒரு நாய் செத்தா நாங்க தேவைப்படுறோம், ஒரு பூனை செத்தா தேவைப்படுறோம். நடு ரோட்ல மீட்டிங் ஏதாவதுன்னு சொன்னா, சிஎம் மீட்டிங் வேணும்னு சொன்னா தூய்மை பணியாளர் தேவை. எதுக்கு? உங்களுக்கு சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு போடுறதுக்கு நாங்க தேவை. ஆனா நீங்க எங்களை தனியாருக்கு தான் விடுவீங்க. கவர்மெண்ட் மூலமா இங்க இருந்து சம்பளம் வாங்குறதுக்கும் இப்ப தனியார் மூலமா அங்க போயிட்டு சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கூடவா கிடைக்குதா குறைவா கிடைக்குதா? குறைவா கிடைக்குது. எவ்வளவு வாங்கிருந்தீங்க, என்ன கிடைக்குது இப்போ? எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க 6000 ரூபாய் சம்பளத்துல இருந்து தான் இந்த சம்பளம் போராடி தான் நாங்க வாங்கினது. இப்போ இந்த சம்பளத்தை இந்த சம்பளம் ஏத்தி கூட 1 வருஷம் கூட ஆகல. இப்போ இந்த சம்பளத்தோட இதுல போயிட்டோம்னா சம்பளம் கம்மி.
இதுல பிஎஃப் பிடிப்பாங்க, இஎஸ்சி பிடிப்பாங்க. அப்ப நாங்க இத்தனை 15 வருஷமா செஞ்சோமே, ஏன் எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்சி பிடிக்கல? அப்ப பிடிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க வேலை கொடுக்கலனாலும் நாங்க அதை கிளியர் பண்ணா ஆளுக்கு 4 லட்சமோ 5 லட்சமோ எப்படியோ வந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழ்வாதாரம் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு நாங்க எதுவுமே இல்லாம திடீர் வெறும் கையோட போனவங்களே வேலை இல்ல, செஞ்ச கான்ட்ராக்ட்ல செய்யுங்க இல்லைன்னா போங்கன்னா நாங்க எங்க போவோம்? அப்படியே சொல்றாங்களா? செஞ்சா செய்யுங்களா இல்லைன்னா கிளம்புங்கன்றாங்க. இதுல வந்து 16,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு பிஎஃப் இருக்கு இஎஸ்சி இருக்குதுன்றாங்க. பிஎஃப் இஎஸ்சி போக வீட்டு வாடகையே 10,000 ரூபாய் குறைஞ்சது கம்மி கிடையாது. கரண்ட் பில் கட்டணும், பசங்களை இப்ப வீட்டுக்கார கிடையாது, 2 பசங்க படிக்கிறாங்க, சாப்பிடணும். நாங்க எல்லாருமே அப்படிதான். யாரும் வந்து புருஷ சம்பாரிச்சு சாப்பிடுறவங்க நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுற வரகோம். நாங்க வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன கேக்குறோங்காண்ட எங்களுக்கு தேவை பர்மிட் பண்ணுங்க. இப்ப நீங்க இதோட 6வது நாளா போராடுறீங்க. இப்போ நீங்க போராடுறதே வந்து ரிப்பன் பில்டிங் பக்கத்துல தான் இந்த போராடுறீங்க. இங்க நமக்கு மேயர் ஆகிறவங்களும் ஒரு பெண்ணு தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க இந்த ஜாதின்றதால இப்படி நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. ஆனா மேயரே வந்து நம்ம பட்டியல் சமூகம் சார்ந்த ஒருத்தவங்க தான். அவங்க எல்லாம் உங்க மேல வந்து ஒரு இரக்கம் பாராட்டலையா? வந்து இது வரைக்கும் உங்களை பாக்கலையா? பாக்கல. நேத்து ஜெயக்குமார் வந்தாரு. ஜெயக்குமார் வந்து எங்க கிட்ட என்னமா நாங்க பேசுறோமான்னு சொல்லிட்டு போனதுக்கு அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு பணி இருக்கும், பணியெல்லாம் இவங்களுக்கு இருக்குது, இவங்க இந்த பணியை வந்து அரசியல் ஆக்குறேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க ஏன் சார் அரசியல் ஆக்குறோம்? எங்க தேவைக்கு தான் நாங்க வந்து உக்காந்துருக்கோம். எங்க வயிற்று பழப்புக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க வந்து உக்காந்துருக்கோம். நாங்க அரசியல் எல்லாம் நாங்க ஆக்கல. நாங்க அவங்க ஆட்சி வேணாம் உங்க ஆட்சி வேணும் தான் நாங்க உங்களை தேர்ந்து நாங்க உட்கார வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க 6 நாள் ஆகுது, இன்னும் எதுன்னு கேக்குறீங்களா? நாங்க வேலை தானே கேக்குறோம். நாங்க என்ன கேக்குறோம்? நாங்க செஞ்ச வேலை எங்களுக்கு நிரந்தரமா கொடுந்தா நாங்க கேக்குறோம். இப்ப நாங்க வேலை செய்யும் போது ஒரு நைட் ஷிஃப்ட் கம்மி ஆளு தான் கொடுப்பாங்க, 10 பேர். டே ஷிஃப்ட்ல நாங்க செய்வோம். நாங்க செய்யும் போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை இது வரலாம். இப்போ ராம்கி வந்தா தூய்மையா இருக்கு, நல்லா வேலை. மேயர் பிரியா அவங்க சொன்னாங்க நல்லா வேலை நடந்து இருக்குது, தூய்மையா இருக்குது ராம்கி வந்ததுல இருந்து. நம்ம ஆளுங்க வேலை செய்யும் போது இந்த கம்ப்ளைண்ட் இதுவரைலாம் வந்தது இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு குப்பை இருக்குதுன்னா உடனே அகற்றுவோம். 2 மணியோ 3 மணியோ வேலை எங்களுக்கு 1:30 மணிக்கு முடிஞ்சிது. ஆனா வந்து நாங்க ஒரு கம்ப்ளைண்ட்னா அது 4 மணி ஆனாலும் 5 மணி ஆனாலும் இருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவோம். சரிங்களா? அதனால இந்த அவுட் சோர்சிங் முறையை விட்டுட்டு நிரந்தர பணியும் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு தொகுப்பூதியமோ போட்டு இந்த மக்களுக்கு ஒரு விடுகாலம் பண்ணி தரணும். இப்ப அந்த ராம்கின்ற தனியார் நிறுவனத்துல உங்களை வந்து வித்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் வித்துட்டாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப வந்து இத்தினி 15 வருஷமா அப்பத்துல இருந்து சேலரி கம்மியா தான் இருந்தது. இப்போ 6 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க பெண்கள், அம்பத்தூர்ல இருந்தாங்க. எதுக்கு? எங்களை தனியார் மையத்துக்கு விட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த தனியார் மையத்துக்கு விட வேண்டாம். நாங்க வந்து ஜியோ பாஸ் பண்ணிருந்தோம். ஒரே நைட்ல ஜியோ கூட பாஸ் பண்ணாம ஆயிடுச்சு. அப்புறமா 1ஆம் தேதி போய் வேலைக்கு போனா நீங்க இனிமே தனியார் இடத்துக்கு போங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்ல. யார் சொல்றது இத? எங்க வேலை உள்ள அதிகாரிங்க, உங்களுக்கு மேல அதிகாரி உள்ள போயிட்டு 1ஆம் தேதி கையெழுத்து போடலான்னு பார்த்தா உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, உங்களுக்கு அன்னைக்கே சம்பளம் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் எங்களுக்கு சம்பளமும் வரல. அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க கான்ட்ராக்ட்ல சேர்ந்தா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்சி அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதுல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா விபத்து நடந்தா 2 லட்சமா, உயிர் போனா 5 லட்சமா. எங்களுடைய உயிர் வந்து 5 லட்சம் தானே. கொரோனா டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா? நாங்க வரதா புயல், கஜா புயல் இதெல்லாம் தாண்டி தான் நாங்க எல்லா வேலையும். யாருமே கொரோனா டைம்ல எல்லாரும் வீட்டுல இருந்து மாசம் சம்பளம் வாங்கினாங்க. ஆனா நாங்க மட்டும்தான் அவ்வளவு கஷ்டத்துலயோ பஸ் இல்லாம ஒவ்வொரு பெண்கள் நடந்து வந்து வேலை செஞ்சோம். நாங்க எதனால செஞ்சோம்? நாங்க தூய்மை வேலை செஞ்சதாலதான் கொரோனான்றதே கொஞ்சம் தடுக்கப்பட்டது. எங்க ஆளுங்கள்ல எத்தனையோ பேருக்கு கொரோனா வந்திருக்கு தெரியுமா? நாங்க இந்த வேலை செஞ்சே கொரோனா வந்திருக்கேங்க. நாங்க எல்லாம் போய் அட்மிஷன் ஆகி அதெல்லாம் பண்ணின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் நாங்க வெளியே வந்தோம். எங்களுக்கு எந்த சலுகையும் இதுல இல்ல. அதனாலதான் நாங்க எங்க உரிமையே கேக்குறோம், எங்களுக்கு நிரந்தர பண்ணி தாருங்க ஐயா, முதலையா. எங்களுக்கு கொடுத்த வேலையை ஏன் நீங்க எடுத்தீங்க? இப்போ நீங்க குடுத்துட்டு இப்போ உங்க மேயரை இப்ப திடீர்னு உங்களுக்கு துரத்துனா நீங்க போயிருவீங்களா? அது எப்படி போவாங்க? உங்களுக்கும் கஷ்டம் இருக்குல்ல. அந்த மாதிரி நாங்க வெயிலையும் காத்துலயும் மயிலையும் எவ்வளவு செஞ்சு இந்த வேலைக்கு வந்து
இது வரைக்கும் நான் பேட்டியில சொன்னதில்லை. இந்த வேலைக்கு வந்து வண்டிக்கார அடிச்சு 2 எலும்பு எடுத்துட்டாங்க முதல்ல, இந்த கை உடைஞ்சிருச்சு, அப்ப கூட நம்ம இந்த இதுதான் ஒழிச்சு நாங்க சாப்பிடுறோம். அப்படி இருந்து கூட உங்களுக்கு இறக்கம் வரலையே. இவ்வளோ பொம்பளைங்க வெயில உக்காந்துருக்க, நம்ம சொந்தக்காரங்க நம்ம அக்கா தங்கச்சிங்க யாரா ஒருத்தர் இந்த வெயில உக்காரத்துக்கு முடியலப்பா. பசங்களுக்கு வீட்டுல உடம்பு சரியில்லை, பசங்களை விட்டுட்டு இங்க வந்து கிடக்குறோம் எதுக்காக? ஏன் வந்து இங்க இருக்கிறீங்க, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படி சொல்றாங்க. ஆமா போன்றாங்க, எங்களுக்கு முடிவு தெரிய வரைக்கும் போக மாட்டோம். நல்ல முடிவு கடிக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். சரி, இப்ப உங்க மேலதிகாரி வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? கழிஞ்சு போங்கன்னு சொல்றாங்களா, இல்ல வந்து எதுவுமே கேட்கறாரு? யாருமே வரலையே. இருக்கிற வரைக்கும் கத்துவாங்க, அப்புறம் போயிடுவாங்கன்னு அவங்க நினைப்பு. ஆனா நாங்க போக மாட்டோம். ஏங்க எங்களை தாண்டி போயிட்டு நேத்து குளத்தூர் தொகுதிக்கு வந்தாரு, இன்னைக்கு எங்களை தாண்டி போய் மத்தவங்களுக்கு பர்மிட் பண்றாங்க. பர்மிட் ஆர்டரே கிடையாதுன்னா யாருக்கு பர்மிட்? நீயும் வெளியே வா, நீயும் கவர்மெண்ட்ல உட்காராது. அப்போ யார சொல்றீங்க? மினிஸ்டர் தான் சொல்றோம், நீங்களும் வெளியே வந்துருங்க. சேகர் பாபு கவர்மெண்ட்னா அவர் தானங்க. சேகர் பாபு கூட இப்ப கவர்மெண்ட் இப்ப ஆட்சி நடத்துறீங்கன்னா நீங்க மட்டும் நல்லபடியா வாழலாம். நாங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து கஷ்டப்படணுமா? என்ன எதுக்கு நாங்க வந்து குறைவா பேசுறோம்னா எங்களுக்கு வந்து ஏழைங்கன்னு தானே நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றீங்க. நீங்க சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவங்க நடத்துறீங்களேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல திமுக அரசாங்கம் இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல சார்ந்த ஒருத்தரை தானே மேயராக ஆக்கி வச்சுக்கிறோம், எங்களை போய் இந்த மாதிரிலாம் நீங்க ஊரை மேயர் வந்து யாருக்கு? சேகர் பாபுக்கு தாங்க பேசுறாங்க அவங்க, எங்களுக்கு யாரும் பேசல. இதெல்லாமா பொய்யா சொல்வீங்க? வாய் திறந்தா பொய்யா? மேயர் பர்மிட் பண்றேன்னு போய் சொன்னீங்க. இப்ப கல்யாணத்துக்கு தானே முதல்ல, இப்ப வாழ்றதுக்கு இல்லன்னா கல்யாணத்துக்கு என்ன தருவீங்க? இப்ப நீங்க இத்தனை நாளா போராடுறீங்க, மேயர் அவர்களோ இல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சரோ யாருமே வந்து பாக்கலையா? யாருமே வந்து பாக்கல. மேயர் இங்கதானே இருக்காங்க, பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து எங்களை பார்க்கவே இல்லை, எட்டி கூட பார்க்கல. ஆளுங்கட்சி ஆளுங்க வராங்க, ஆறுதல் சொல்றாங்க, போறாங்க. இவங்க சம்பந்த ஆட்சி நடத்துற ஆளுங்க யாருமே வந்து எங்க கிட்ட பேசல. இது உள்ள வந்து கூட எங்களை இன்னொன்று ஏன்ட்டு கேட்கல. ஏன் இந்த கம்பியில கட்டினீங்க, ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க, இதெல்லாம் அவுத்து போடுங்க, நாங்க வெயில்னு சொல்லிட்டு இதுல உக்காந்துருந்தா இதெல்லாம் ஏன் கட்டுறீங்க, அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் எடுத்துடுங்கன்ற. யார் சொல்றது இத? உள்ள இருக்க அதிகாரிங்க. ஆனா இப்ப மேயர் பிரியா வந்து இந்த பக்கம் தான் போறாங்க வராங்க, ஒரு நாள் கூட பாக்கலையா? பாக்கலையா? அண்ணாண்ட கேட்ல போயிட்டாங்க, அந்த பக்கம் கேட்ல வரல. அண்ணா முந்தா நேத்து இங்க நடந்திருக்கு மீட்டிங், அவங்க அண்ணாண்ட சைடு தான் போனாங்க, இந்த சைடு யாருமே வரல. ஆனா அதிகாரிங்க இது உள்ள வேலை செய்யற அதிகாரிங்க போறாங்க வராங்க. நாங்க முதல்வர் ஐயா எதுவுமே கேட்கல, அராஜகம் பண்ணல. நாங்க அமைதியான முறையில தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். எங்க வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேக்குறோம். நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதாலதான் எங்களை கேக்குறோம். ஏன் ஜாதி ரீதியா வந்து உங்களை பாக்குறாங்கன்னு நீங்களே நினைக்கிறீங்க, இல்ல அப்படிதான் பண்றானுங்க? நாங்க எங்களுக்கு கோரிக்கை நாங்க சொல்றோம், நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி, அதனாலதான் நாங்க கேக்குறோம். எங்களுக்கு இந்த வேலை வந்து எதுவுமே இல்ல, வேலை செஞ்சா சம்பளம், எங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும். அதனால எங்களை தனியாரத்துக்கு விடாதீங்கன்றாங்க. உயிர் போனா அப்ப இவங்க கோசம் நாங்க கை கால் எடுத்துறோம், இல்லன்னா ஒரு உயிர் போயிட்டா நீங்க 5 லட்சம் கொடுத்தா எங்க குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடுறோமா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு தினக்கூலியா இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க 210 ரூபாய். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி போராடி போய் இவ்வளவு வந்து 753 ரூபாய் இன்னைக்கு சம்பளம். அந்த 753 ரூபாய் எப்படி வந்ததுன்னா பாரதி அண்ணா இருக்காரு, ஆமா, பட்னியா இருந்து அவரு போராடி இருந்து 753 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு இப்பதான் வருது. அதுவும் 9 மாசமா தான் எங்களுக்கு வருது. எங்களுக்கு 753 ரூபாய் இல்ல, 800 சில்லறை எங்க சம்பளம். அதுவும் வாயில அடிச்சுக்கின்னு 753 ரூபாய் எங்களுக்கு சம்பளம். யாரு வாயில அடிச்சுக்கிட்டு யாரு எடுத்துக்கிறது? யாரு எடுத்த? கவர்மெண்டாவே எடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பொம்பளை மேயரு சேகர் பாபு எங்க அண்ணன் எல்லாரும் தான் எடுத்துக்கிறாங்க. இதுல வர்றது கவர்மெண்ட் தான் சாப்பிடுது இந்த பணத்தை, ஏழைங்க வயிற்றுல அடிச்சு. ஒரு ஆளுக்கு 50 ரூபாய், நான் எவ்வளவு ஜனம் இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அராஜகம் பண்ணி ஓட்டு வாங்குறப்போ நாங்க வந்ததும் உங்களை தான் பாப்பா. இப்ப என்ன கேக்குறாங்க, எந்த அதிகாரியும் உங்க கூட டீ சாப்பிட்டாங்க? டீ நாங்க சாப்பிட்ட டீயா நீங்க சாப்பிட்டீங்க? நீங்களும் கடையில வாங்கி சாப்பிட்டீங்க, நாங்களும் சாப்பிட்டோம். எந்த டீய சாப்பிட்டாங்க? யாரு உங்க கூட சாப்பிட்டாங்க? நாங்க துண்ண சோற எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ நாங்க துண்ண சோற அவர் சாப்பிட்டாருமா, எங்க என்னது நம்ம ரத்தம் அப்படி. அப்ப ஏன் அதை சொல்லி காட்டுறீங்க? உங்க கூட டீ சாப்பிட்டோம், சாப்பாடு சாப்பிட்டோம், எந்த யார் பண்ணாங்க சொல்றாங்களா? ஆமா, இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்றாங்க. முதல்வர் ஐயா சொன்னாரு, முதல்வர் ஐயா செஞ்சாரு. இதெல்லாம் எந்த முதல்வரும் செஞ்சிருக்க மாட்டாரு. எங்க முதல்வர் டீ குடிச்சாரு, அதுதாங்க கேக்குறோம்.
இது விடியல் ஆட்சி விடிஞ்சிருச்சா எல்லாருக்கும், எங்களுக்கு இன்னும் விடியலையே. சுதந்திரம் வருது, எங்களுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும்ன்ற எங்களுக்கு தெரியல. தனியாருக்கு இப்போ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் தரோம், நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க. வேணாயா, எங்களுக்கு ஆரம்ப காலத்துல நாங்க எதுல வந்து சேர்ந்தோம், என்எல்எம்ல வந்து நாங்க சேர்ந்தோம். ஆரம்ப காலத்துல என்எல்எம் தான் வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு அதே பணி எங்களுக்கு கொடுங்க, அதே நிரந்தர பணி எங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு பெர்மனன்ட் ஆகும், இன்னைக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகும், நாளைக்கு பணி நிரந்தரம் ஆகும்ட்டு 15 வருஷம் 17 வருஷம் போயிடுச்சு. இதுக்கு மேல சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து சம்பளமா இதுக்கு முன்னாடி செய்யறதுக்கும் இப்ப மாத்தி விட்டாங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து கூட கிடைக்குதா இல்ல குறைவா கிடைக்குதா? குறைவா கிடைக்குது. எங்களுக்கு இப்போ வந்து 23,000 கொடுக்குறாங்க. 23,000 என்ன சம்பளத்துல கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்ப லேடிஸுக்கு வந்து 12,000 சம்பளம் சொல்றாங்க, ஜென்ஸுக்கு வந்து 16,000 சம்பளம் சொல்றாங்க. அதுல வந்து பிஎஃப்எஸ் எல்லாம் போச்சுன்னா கைக்கு வந்து 12 வருதோ 13 வருதோ எங்களுக்கு தெரியாது. அதை வச்சுட்டு எங்க வாழ்வாதாரத்தை நாங்க என்ன சார் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க அரசியல் பண்றீங்க? எங்களை வச்சு நீங்க என்ன சார் வேலை கண்கட்டுவதை காட்டுறீங்க? எங்களுக்கு நிரந்தர பணி கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நாங்க போவோம், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நாங்க அசைய மாட்டோம். இப்போ அமைச்சருங்களே எடுத்துக்கோங்க, 60 வயசு ஆனா எதுலயுமே இருக்க கூடாதுன்றீங்க. உங்களுக்கு எல்லாம் எத்தனை வயசு ஆகுது? நீங்க எல்லாம் போறீங்களா? உங்களுக்கு அடுத்து உங்க வாரிசுங்களை கொண்டு வரீங்க. ஆனா எங்களுக்கு அது கூட கிடையாது. இப்பவே எங்களை தனியார் கூட்டுட்டா, இப்ப நாங்க சம்பளம் வாங்க ஆரம்பிச்சதே ஒரு 6 மாசம் தான் இருக்கும். அதுலயே உன்னை நான் தனியாருக்கு விடுறேன், இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி? எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது? தயவு செஞ்சு ஆணையரையும் மேயரையும் தயவு செஞ்சு மாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமா போ. அந்த மேயர் இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வட சென்னை மேயரா போட்டீங்க, உங்களுக்கு வந்து என்னால ஏதாவது பாதிப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா நான் உடனே என் பதவியை ரிசைன் பண்றேன். நாங்க எங்க 2000 பேரோட வயிற்றுல அடிக்கிறது தான் பாதிப்பு. அவங்கள பதவியை ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஆணையரை தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட சொல்லுங்க. தேவை கிடையாது. அவர் 6 மாசத்துல வீட்டுக்கு போறதுக்கு எங்களை கூட்டு போய் தனியார்ல விட்டு போலாமா? எங்களை தனியார்ல விட்டு தான் நான் போனோம். எங்க குடும்பம், எங்க புள்ள குட்டிங்களெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஜால்ராச்சா போதுமா? இதுதான் அவர் வந்து ஆணையரா உட்கார்றதுக்கு உண்டான இதுவா? இப்போ பொதுவா வந்து இப்ப நம்ம திமுக கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தான் நீங்க ஓட்டு போடணும், திமுக தான் வந்து நமக்கான கவர்மெண்ட், ஏழைங்களுக்கான கவர்மெண்ட், ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான கவர்மெண்ட், மற்றவங்க எல்லாம் நீங்க ஓட்டு போடக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் தனியாருக்கு வித்துருவாங்க. இப்போ மோடி போன்றவங்களாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வித்துருவாங்க தனியாருக்கு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா இவங்களுமே தனியாருக்கு தான் தாரவாக்குறாங்களா? இவங்க எதிர்க்கிறாங்க மத்திய அரச, எல்லா விதத்திலயும் எதிர்க்கிறாங்க. எல்லாத்தையும் தனியார் நாட்டையே விற்கிறாருன்றாங்க. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல இவங்களும் வந்து அதே தானே செய்யறாங்க. அப்போ மத்திய அரசை பின்பற்றாங்க இவங்களும். எல்லாமே பாதி பெண்கள் தான் இருக்காங்க. ஏங்க பெண்களுக்கு 1008 பிரச்சனை இல்லாம தான் இருக்கிறாங்க. எல்லா இந்த வெயில வயசானவங்க, சின்ன பசங்க, குழந்தைங்களை விட்டுட்டு எவ்வளோ ஜன உக்காது. இந்த பாவம் தெரியலையா? இந்த பாவம் உங்களுக்கு தெரியலையா? ஏங்க நல்லா கல் நெஞ்சு இருந்தாலும் கரைஞ்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாள் சீனா இவங்க இப்படி பண்ண சொத்து சுகமா ஒரு ஆளுங்க நிரந்தர பண்ணி செய்ய சொல்றாங்க. நிறைய பேர் கூட இல்ல, நீங்க எல்லாத்தையும் இப்போ சில மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய வந்து போராட்டம் பண்றீங்க. ஆமா, அங்கெல்லாம் வந்து குப்பை தேங்கி கிடக்குது, அந்த இடமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க பண்ணுந்தா இந்த ஊரே வந்து நாறுது அப்படின்னு சொல்றாங்க. யாரு கேக்குறீங்க? உங்களை போற ஜனங்க கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சுத்தம் பண்ணிட்டோம், நாங்க எடுத்துருவோம். இப்போ உங்களால வந்து இங்க குப்பை எல்லாம் தேங்கி கிடக்குதுன்ற ஒரு விமர்சனத்தை வந்து எழுதுறாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏதுல ஒரு நைட்னா கூட 2 நைட்னா கூட நாங்க இந்த சிங்கார சென்னையா ஆக்குறோம். நாங்க சுத்தப்படுத்திடுவோம். கொஞ்சம் நைட்டுக்குள்ள எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும். நாங்க நைட்டு பகலும் பார்க்காம இத்தனையோ விஷயங்களுக்காக நாங்க வேலை செஞ்சோம். எங்களுக்காக ஆந்திரா கான்ட்ராக்ட் அது சண்டில இருந்து எங்களை ஆந்திராவோட கொடுக்குறாங்க. நியாயமா இருக்கு. தமிழ்நாட்டுல வரந்து அந்த கான்ட்ராக்ட்ல அவ்வளவு சலுகை வேற இருக்குன்னு எங்களுக்கே சொல்லுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட. இப்போ மோடி கவர்மெண்ட் இருக்குதுல்ல, மோடி கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா வேலையும் தனியாருக்கு தாரவாக்குது மோடி கவர்மெண்ட் அப்படி சொல்லி விமர்சனம் பண்றாங்க. ஆனா இங்க வந்து இவங்களே தனியாருக்கு வித்துறாங்களே. வித்துறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பர்மனன்ட் ஆர்டர் தராங்க பாருங்க, வேற வேலைக்கு. நர்சுங்களுக்கு தர குப்பை வர்றவங்களுக்கு பெரியவங்க டைப்பரு, சின்ன பசங்க டைப்பரு, ஊசி, மாத்திரை, மருந்து எல்லாமே இருக்கு அந்த குப்பையில. நாங்க எடுக்கிறப்போ ஒரு மாஸ்க் கூட போடாம நாங்க எடுப்போம். அப்ப எங்க உடலை பத்தி நாங்க எதுவுமே. இப்போ இத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த தூய்மை வேலை செய்யும் பொழுது
உடல் ரீதியா உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுதா? நிறைய பிரச்சனை இருக்கு. என்னென்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ வந்து இந்த குப்பை எடுக்கும்போது இறங்கிடுது. இப்போ வந்து குப்பை எடுக்கிறாங்க லேடிஸ், எடுக்கிறப்ப அந்த வண்டி தள்ளின்னு வருவாங்க. அந்த வண்டி தள்ளுறப்ப பாதி பேருக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்கு. அது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி எங்களுக்கு ஆகல, சைனீஸ் ப்ராப்ளம் வருது. மழையில வேலை செஞ்சா அன்னைக்கு நைட் எல்லாம் நாங்க உடம்பு சரியாம படுத்தோம். ஏன்னா மழை வருதே, ஓரமா நிக்கலாம்னு செய்ய மாட்டோம். நாங்க வேலை அப்ப கூட செய்வோம், மறுநாள் எங்களுக்கு ஃபீவர் வருது. இதே நான் படிக்க வச்சாதான் என் பிள்ளைங்க இந்த குப்பை வேலைக்கு வராது. ஆமா, உண்மை சொல்லுங்க. ஆமா, வரக்கூடாது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம். வணக்கம். 6ஆம் நாளா சென்னையுடைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்துட்டு இருக்காங்க. எங்கன்னா ரிப்பன் பில்டிங்கோடைய வாசல்ல. நிறைய பேருக்கு தோழல் தெரிஞ்சிருக்கும். இந்த இஷ்யூ என்ன, கோர் இஷ்யூ என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே தூய்மை பணியாளர்களாக கார்பரேஷன் கீழே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளிகள் இவங்க எல்லாருமே NULM அப்படின்ற மிஷன், அந்த ஸ்கீம் கீழே கான்ட்ராக்ட் லேபர்ஸு. யாருக்குனாக்கா கார்பரேஷன் டைரக்ட் கனெக்ட் உள்ள, டைரெக்டாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபர்ஸ். இவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக போராடிட்டு இருக்க விஷயம் என்னன்னாக்கா, எங்களை பர்மனெண்ட் பண்ணுங்க, எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்ற கோரிக்கை முன் வச்சு பல வருஷங்களாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய 153வது தேர்தல் வாக்குறுதியிலையும் தூய்மை பணியாளர்களை ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணுவோம்னு சொல்லினாங்க. இப்போ என்னன்னாக்கா, அந்த வார்த்தைக்கு மாறாக கார்பரேஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கனாக்கா, ஒவ்வொரு ஜோனையுமே வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிற வேலையை பண்ணுறாங்க. பெரும்பான்மையான தொழிலாளிகள் வந்து பெண்கள், அது மட்டும் இல்லாமல் 99% பார்த்தீங்கன்னாக்கா தலித் தொழிலாளிகள் ப்ளஸ் மற்ற சமூகத்தை சேர்ந்த தொழிலாளிகளுமே இதில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இப்போ வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா, பர்மனெண்ட் பண்ணுங்க, பேமெண்ட் வந்து ஈக்குவல் பே கொடுங்க அப்படின்றத தாண்டி, அதெல்லாம் வந்து முன்னாடி வச்ச கோரிக்கையாக இருந்தாலும் கூட இப்போ அவங்களுடைய பிரதான கோரிக்கை, உச்சபட்ச கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை என்னன்னாக்கா, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, அது வரைக்கும் எங்களை பழையபடியே வந்து NULM ஸ்டாஃப்ஸாக கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை முன் வச்சு இங்கே போராடுறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பிடுங்கி வேரோட பிடுங்கி தொழிலாளிகளை வந்து தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாக்கா, அவங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது, பணி பலன்களும் கிடையாது, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. நாம் கோவிட்ல அவங்கள பாத பூஜை செய்தோம், அவங்கள மலர் தூவி மரியாதை செஞ்சோம், அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உத்தரவுப்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்குது. இந்த கவர்மெண்ட்டும் சரி, கார்பரேஷனும் சரி, இந்த விஷயத்தை கணக்கில் கொண்டு தாயுள்ளம் கொண்டு அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைக்கு வந்து செவி சாய்க்கணுன்றதை இந்த நேரத்தில் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு 6வது நாளா வந்து சென்னை மாநகராட்சி, பெருமாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் சிட்டி, நிறைய பேர்ல வைப்பாங்க, சிங்கார சென்னை எல்லாமே சொல்லிட்டு அதுக்கான அடையாளமா திகழ்றது எதிரான இந்த ரிப்பன் பில்டிங் தான். இந்த ரிப்பன் பில்டிங்காண்ட இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 6வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிகளோ அமைச்சரோ இந்த சென்னை மாநகரத்துடைய மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்களோ யாருமே வந்து தூய்மை பணியாளர்களை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு மோசமான ஒரு செயல் இருக்கு இல்லையா? இதை விட ஒரு கொடுமையான ஒரு உதாரணம் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து தூய்மை பணியாளர்களோட உட்காந்து வந்து டீ குடிச்சாரு, அவங்களோட உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் தங்களுக்கான ஒரு பிரச்சனையை வந்து முன் வச்சு, தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை முன் வச்சுட்டு பேசுற பொழுது, போராடும் பொழுது இவங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து சந்திக்கல. சரி, நம்முடைய முதலமைச்சருக்கு தான் வந்து உடல்நிலை சரியில்லை, வயது மூப்பெல்லாம் இருக்கு, அவருடைய மகன் இருக்காரு, நம்முடைய தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர், அவருடன் சந்திக்கலாமே, அவருக்கு என்ன? ஆனா அவர் கூட சந்திக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் பாத்தீங்கன்னா திமுக அரசு என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை வந்து மேயர் ஆக்கிட்டு சொல்லிட்டு பயங்கரமா விளம்பரம் எல்லாம் தேடிக்கிறாங்க. ஆனா இங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்களும் பட்டியல் சமூகம் தான். அதை சுட்டி காட்ட விரும்புறோம். இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு மூலமாக இன்னைக்கு மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் இதுவரைக்கும் அதை இவங்களை சந்திக்கல. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்மணியை நான் மேயர் ஆக்கிட்டேன்னு, அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த இத்தனை மக்கள் வந்து இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து யாரும் வந்து பார்க்கல. அப்போ வெறுமனையா ஒரு விளம்பரத்திற்காகவும் விளம்பர அரசியல் மட்டுமே இந்த திமுக அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மிக எடுத்துக்காட்டி இந்த விஷயத்தை நம்ம சுட்டி காட்டலாம். இன்னும் நமக்கு 8 மாசம் கூட கிடையாது எதுக்கு நமக்கு எலெக்ஷன் வரதுக்கு. ஆனா அப்படி வந்தா கூட பிரச்சனை கிடையாது. இதே வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு தொழில ஈடுபட்டிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணா உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அங்க போயிருப்பாரு, சம்பந்தப்பட்ட அதிகாரி அங்க போயிருப்பாங்க. ஆனா பட்டியல் சமூகம் தானே என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக
இந்த மக்களை வந்து இதுவரைக்கும் மேயரும் சந்திக்கல, சம்பந்தப்பட்ட அமைச்சரும் சந்திக்கல, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாருமே சந்திக்கல. அப்போ வெறுமனையா தங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை இந்த திராவிட மாடல் அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ அப்படின்றத வெட்ட வெளிச்சமா நம்ம இங்க வந்து போராட்டத்தில் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் சொல்லியிருப்பு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. அப்போ வெறுமனையா ஒரு திராவிட மாடல் சொல்லக்கூடிய மாடல் வந்து யாருக்கு இருக்குன்னா, யாரெல்லாம் வந்து ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்தலாம், எந்த சமுதாயம் எல்லாம் வந்து இடைநிலை சமுதாயமா இருக்குது அவங்களுக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு அரசா இருக்குது. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கோ பட்டியல் சமூகத்திற்கோ இந்த அரசு இதுவரைக்கும் செவிசாய்க்கவே இல்லை, எங்கேயோ நடக்கல. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் யாருமே வந்து இதை பார்க்கலன்றது ரொம்ப அநியாயமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம். இந்த அரசு இந்த மக்களுடைய குரல்களுக்கு செவிசாட்சி ஆகணும். அவங்க ஒண்ணு எங்களுக்கு வந்து நீங்க பில்டிங் கட்டித்தாங்க, எங்களுக்கு வந்து நீங்க உங்க வீட்டு பக்கத்து நிலம் ஒதுக்கித்தாங்கன்னு கேட்கல. அவங்க கேட்கறது எங்களுடைய வேலையை நீங்க பணியமர்த்தாங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க நாங்க அப்படி பண்ண முடியாது, நாங்க ஒரு தனியார் தான் தார வைப்போம், ஏண்டானா அங்க போனீங்கன்னா அவங்க நிறைய சலுகைகளா இருக்கு சொல்லிட்டு இந்த மக்களை ஏமாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா மக்கள் இது வரைக்கும் ஏமாறவில்லை, தொடர்ந்து போராடுறாங்க. நம்ம இறுதியா சொல்லக்கூடியது ஒண்ணுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றீங்க, மோடி கவர்மெண்ட் தான் தனியார் கொடுத்துறாங்க, எல்லாம் தனியார் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா திராவிட மாடல், பெரியார் மண்ணு, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனத்துக்கு தாரவாய்த்திருக்கீங்கன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. வெற்று அரசியல் இந்த விஷயத்துல உடைஞ்சு போச்சுன்றதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கின்றோம். இந்த மக்களுக்கு அரசு பணியை வந்து கொடுக்க வேண்டும். இனியாவது திருந்தி பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடிய அல்லது குரல் கொடுக்கக்கூடிய அரசாவது நீங்க இருங்கன்றதை நம்ம சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து போராடுங்க, ஏன்னா போராட்டம் மட்டுமே தான் நமக்கான விடுதலையை வந்து கொடுக்கும். நான் ஓட்டு கேட்கற இடத்துல தான் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதல்வர் ஐயா ஒரு கையெழுத்து எங்களுக்கு போட்டா போதும், எங்க தலையெழுத்தே மாறிடும்.